பத்திரிக்கை பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டியா? பொண்ணு யார் தெரியுமில? ஆறு கல்யாணியோட சொந்தக்காரி தான். கடைசி வரைக்கும் கைக்குள்ளே இருக்கணும்ல, அதான். உட்கார். ஒழுங்கா போட்டு கசமசானம் இல்லாம. பாத்தியா, பொண்ணு ஊரு எந்த ஊர் போட்டிருக்கு? பரமசிவபுரம். உன் பொண்டாட்டி வீட்டுக்கு 3 வீடு தள்ளி தான் பொண்ணு வீடு. ஓ வீட்டுல கல்யாணம் வைக்க வேண்டியது பொண்ணு வீட்டுல வச்சா? நீ வச்சிய? அது மாதிரிதான் இதுவும். பாரு, நீ லீவு போடுவியோ போட மாட்டியோ அதை பத்தி எனக்கு தெரியாது. கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் சாயந்தரமே நீ அங்க இருக்கணும். உனக்கு நான் இருந்தேன்ல, அது மாதிரி எனக்கு நீதான் மாப்பிளத்தோட. டேய், என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியுமில்ல? நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வரலன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், தாலிய புது தூய கட்ட மாட்டான்டா. அக்காவை போய் பாத்தியா? சாப்பிட்டாளா? போய் பாரம்மா. யாரு பண்ண பாவமோ என் குடும்பத்தை இப்படி போட்டு ஆட்டுது. அக்கா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்க்கா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போனப்ப அத்தானோட தம்பிய பார்த்தேன். அவரு சொன்னது என்னால நம்பவே முடியலக்கா. அத்தா இன்னும் 1 வாரத்துல நார்த் இந்தியாக்கு எதுக்கோ ட்ரைனிங்க்கு போறாராம். பக்கத்துல இருக்கிற நெய்வேலில இருந்தே 1.5 வருஷம் ஆயும் வந்து பார்க்காத அத்தா 2 வருஷம் கழிச்சு வரும்போது என்னென்ன நடந்திருக்குமோ. ஆமாக்கா, அத்தானுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லையா. அதுவும் உன்ன மாதிரி தான். யார்கிட்டயும் சரியா பேசாம அழுதுகிட்டே இருக்குதான். உன் வாழ்க்கைய நீதாக்க பாத்துக்கணும். பாப்பாவும் சாப்பிடல, நீங்களும் சாப்பிடல. அக்கா யோசிக்காதீங்க அக்கா. பவானி அக்கா சொன்ன மாதிரியே போயிடுங்க. ஐயா எப்ப பார்த்தாலும் மாமா கைய தூக்கி எதிர்த்து பேசுறதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா உன்னை என்னைக்குமே மாமா கிட்ட இட்டுன்னு போக மாட்டாருக்கா. மாமாவும் ஐயா திட்டினத மனசுல வச்சுக்கிட்டு வரமாட்டாங்கக்கா. நீதான்க்கா போகணும். மாதவிக்கும் நல்லா விவரம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளையில அப்பா கேக்கும். எனக்கு தான் அப்பா அம்மா இல்ல. கண்ட இடத்துல சாப்பிட்டு படுத்து கருந்துட்டு மாதவிக்கு அப்பா வேணுக்கா. அப்பா இருந்தா தானே கேக்குறாங்க, அதையும் வாங்கி கொடுப்பாங்க. பொண்ணை பத்தி தண்டனையா? ஏதோ சிங்கப்பூர் இல்லாத மாப்பிள்ளைன்னு சொன்னேன். அங்க போய் பாரு, நதியில கிடக்கிறானா? அப்படியா? என்ன பாரியா? இனிமே குடிக்க மாட்டேன் நீ என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு எங்க போய் போட்டு வந்து கிடக்குறேன். அங்க கோயில பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, பொண்ணு அழைக்கணும். இப்ப எழுத்து மூஞ்ச கழுவிக்கிட்டு இந்த புது துணியை கட்டியே இல்லையா? நான் சொன்ன மாதிரி சிவராம சொல்ல. பொண்ணு வந்துட்டு இருக்கு. பொண்ணு வருதா? அவர் சொல், அவங்க ஊர்தானே, வந்து பார்த்து.
சார் இது? சார் ஏதோ குழி வெட்டுற மாதிரி தெரியுது. இருங்க இறங்கி என்னன்னு பாக்குறேன். என்னங்க இது? பக்கத்துல தானே கல்யாணம், நடந்து போலாம்ல, ஏன் நடக்க மாட்டீங்களா? சார் நான் காரை திருப்பி வைக்கிறேன், நீங்க போயிட்டு வந்துருங்க சார். லேட்டா சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல மூடிடலாம்னு நினைக்கிறேன். சிவதானவாது. ஆமா, நீ போ. நான் இங்க வந்ததுல இருந்து உன்னை தாண்டா நினைச்சுக்கின்னு இருக்கேன். உன் குழந்தையும் வீட்டுக்காரையும் வெளியில வந்தா பார்க்கலாம்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒத்தரையும் வெளியில காணும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன்டா, எல்லா ஆட்டத்தையும் பார்த்துட்டு தாண்டா சொல்றேன். என்னடா மனுஷ வாழ்க்கை, ஏதோ இங்க கிடக்குது அதிகமா, அங்க அதிகமா கிடக்குதுன்னு ஓடி ஓடி தேடிக்கணும் தான் இருக்கிறோம். கடைசியில கையில ஒண்ணும் கிடைக்கிறது இல்லை. என்னமோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். முதல்ல துணி எடுத்து காட்டு. என்ன திட்டாத, நான் உன்னோட காலில் வரைக்கும் இருக்க முடியாது. கார் எடுத்துக்கணும் தான் வந்திருக்கேன். உடனே கிளம்புனா தான் காலைல ஷிஃப்ட்டுக்கு போக முடியும். மாமா, உங்களெல்லாம் மறந்துட்டீங்களா மாமா? அக்கா உங்க நினைப்பாவே கிடக்கு. வீட்டுக்கு வரவே மாட்டீங்களா? அது வந்து பாருங்களேன், உங்களை மாதிரியேதான் இருக்குது, உங்களை மாதிரியேதான் நடக்குது. உங்க போட்டோவை பார்த்து பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லுங்க மாமா. எங்கேயே 2 வருஷம் போறியாமே, உங்க ஐயா ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரா? கேள்விப்பட்டேன்.
நீ எல்லாம் என்னடா மண்ணாக்கட்டியா படிச்ச? இன்னும் உனக்கு யோசனை? உன் மனசு என்ன பாடுபடுன்னு எனக்கு தெரியாதா? நேத்து உன் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன்டா. பிள்ளையாளாது ஓடி வந்த கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிச்சு. உன் பொண்டாட்டி முகத்தை என்னால பார்க்கவே முடியலடா. ஒரு வார்த்தை கூட பேசல. ஊட இழ உழுந்த ஊடு மாதிரி இருக்கு. நீ இந்த கல்யாணத்துக்கு நிச்சயமா வருவேன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ வருவே இல்லையான்னு எதிர்பார்த்து இருக்கா. உன் வாழ்க்கை எங்க இருக்கு நினைச்சு நீ ஓடிக்கிட்டு இருக்க. ரொம்ப பக்கத்துல இருக்குடா. நீ மனசு வச்சா ஒரு நொடியில உன் பொண்டாட்டி பிள்ளையும் தோழடா. நீ சொல்ற மாதிரி ஒரு கேள்வி ஆசை இல்லடா. வந்து பள்ளு நான் வரேன்னு தெரியல. குழந்தைய கூட கூடாது. நான் மனுஷன் தெரியல. என்ன இரும்பு படைச்சிருக்கு. இவெல்லாம் கழிச்சு எல்லா அவமானத்தையும் செருப்படி பொறுத்து தாண்ட வந்திருக்கு. வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல. அங்க பாரு செல்வ மாதிரி நிக்கிறான் பாரு. ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்குள்ள போய் கூப்பிடு. நான் இத சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்பேன். நான் சொல்றதையே எடுத்துக்க போறேன். நீங்க எல்லாம் படிச்சவங்க. ஒரு பொண்ணோட பாவத்தை மட்டும் ஏத்துக்காதீங்க. சார் குழியை மூடிட்டாங்க சார். அதனால காரை இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன். போலாமா சார்? போங்க பாரு. நான் கிளம்புறேன். என்ன பாச்சு? சார் புது கார் ஆச்சு சார். நல்லாதான் இருந்தது. என்னன்னே தெரியல சார். சார் ப்ளீஸ். சீக்கிரம். சரிங்க சார், நான் என்னன்னு பாத்துறேன் கொஞ்சம். என்னால தனியா இருக்க முடியாதுங்க. எங்கடா போறேன்? நான் எங்க போறேன்? நான் எங்க போனாலும் நினைப்போட தான் இருப்பேன். சார் இங்க பாருங்க சார். நான் பயந்தா போயிட்டேன் சார். குழந்தைங்க ஏதோ சைலன்சர்ல வாழைக்காய சொருகி வச்சிருந்திருக்கு. நான் பார்க்காம விட்டேன் சார். வந்து உட்காருங்க சார் ப்ளீஸ். நான் 10 நிமிஷத்துல கொண்டு போய் உங்களை மாயத்துல விட்டுறேன். வாங்க.
உங்களை விட்டுட்டு நான் எங்கட போவேன் தெய்வம் அப்போ இந்த மனைவி மன்னிச்சு உங்களெல்லாம் இனிமே தனியா தவிக்க விட்டு போக மாட்டேன்